வணக்கம். நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன். நம் உடம்பு உள்ள இன்னொரு உயிர் துடிக்கிறத உணர்றதுங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். நம் வயிற்றினுள் இருக்கும் குழந்தையின் துடிப்பை எப்படி கண்காணிப்பது? அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல எப்ப அசைய ஆரம்பிக்கும்? எப்ப நமக்கு தெரியும்? ஏன் அத கண்காணிக்கணும்? எப்போலேருந்து கண்காணிக்கணும்? அதனோட முக்கியத்துவம் என்ன? இத பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவோட கடைசியில யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் இருக்கு. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவ பாருங்க. முதல்ல குழந்தை அசைவு எப்ப தெரிய ஆரம்பிக்கும்? 8 வாரங்களிலிருந்தே ஆக்சுவலி குழந்தை அசைவு இருக்கும். அது நமக்கு ஸ்கேன்ல பார்த்தா தான் தெரியும். தாய் உணரக்கூடியது 16 வாரங்களுக்கு பிறகுதான். யூசுவலா கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு 16 வாரத்திலேருந்து தெரியும். ஆனா, கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்க, தொப்பை பெருசா இருக்கிறவங்க, இவங்களுக்கு 20லேருந்து 24 வாரம் கூட ஆகலாம். 20லேருந்து 24 வாரம்னா 5ஆம் மாதத்திற்கு பிறகு. அந்த உணர்வு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது அந்த 4ஆம் மாசம், 5ஆம் மாசம்லாம் ஏதோ ஒண்ணு வித்தியாசமா தெரியுதே! வயித்துக்குள்ள ஒரு பட்டர்ஃப்ளை துடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்ளோ ஜென்டிலா, மெதுவான அசைவா தான் இருக்கும். 6, 7, 8 இந்த 3 மாதங்கள்ல அசைவு ரொம்ப நல்லா தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டா, அப்ப குழந்தையோட சைஸ் சின்னதா இருக்கு. அத சுத்தி நல்லா தண்ணி இருக்கு. நெறைய இடம் இருக்கு. அதனால அது ஜாலியா விளையாடும். கைய கால நீட்டி மடக்கும். இப்படி அப்படி திரும்பும். பல்டி அடிக்கும். எல்லா வேலையும் செய்யும். 8ஆம் மாசம், 9ஆம் மாசம், 10ஆம் மாசத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் குறையும். கொஞ்சமா தான் குறையும். இல்லாம போகாது. அதே சமயத்துல அந்த விகரஸ் மூவ்மெண்ட்ஸ் தெரியாம போகலாம். இப்ப விகரஸ் மூவ்மெண்ட்ஸ்னா பயங்கர கிக்கு. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்? பேபி உதைக்குது. எவ்ரி டைம் உதைக்காதுங்க. சில சமயத்துல கைய கால நீட்டி மடக்கிறது, திரும்புறது இதெல்லாம் கூட அசைவா தான் நம்மால உணர முடியும். அந்த கிக் கவுண்ட்ன்றது ஒரு பேருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர, எல்லா டைமும் அது கிக் கிடையாது. சரி, ஒரு நாளைக்கு அசைவு எவ்வளோ இருக்கணும்? இது ஒவ்வொரு கைட்லைன்ல அமெரிக்கன் கைட்லைன்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். பிரிட்டிஷ் கைட்லைன்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஊர் கைட்லைனும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். பேசிக்கா ஒரு 1 மணி நேரத்துல 3லேருந்து 6 அசைவுகள் தெரியணும். இப்போ வெளியில பொறந்த குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா, அது 24 மணி நேரத்துல நெறைய நேரம் தூங்கும். நடுவுல ஒரு 1/2 மணி நேரம் எழுந்து, அப்படியே கைய கால நீட்டி உதைச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உள்ள இருக்கிற குழந்தையும் 2 மணி நேரம், 3 மணி நேரம் தொடர்ந்து தூங்குறது உண்டு. அந்த மாரி தூங்கும்போது நமக்கு அசைவு குறைவா தெரியும். நமக்கு யூசுவலா ஒரு பேட்டர்ன் செட் ஆயிடும். இந்த நேரத்துல குழந்தை நல்லா அசையும். இந்த நேரத்துல தூங்குன்றது அந்த தாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சு பார்த்தாங்கன்னா புரியும். ஸோ இந்த பேட்டர்ன வச்சுக்கிட்டு நீங்க பாருங்க. ஸோ 2 மணி நேரம், 3 மணி நேரம் கொஞ்சம் அசைவு குறைவா இருக்குன்னா, பேனிக் ஆக வேண்டாம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. அந்த 1 மணி நேரத்துல 3லேருந்து 6 அசைவு தெரியுதா? வெரி குட். அதோட விட்டுடலாம். அதுக்கப்புறம் தெரியலன்னா திருப்பி இன்னொரு 1 ஹவர் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போலேருந்து இத கண்காணிக்கணும்? 28 வாரங்களுக்கு மேல நீங்க இத ஒரு நோட் புக்கோ, இல்ல உங்க செல்போன்லயோ இந்த கணக்க வச்சுக்கிறது நல்லது. அதுக்கு முன்னாடி ஜெனரலா அசைவு இருக்கா? இல்லையா? அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரு நாள் ஃபுல்லா அசைவு இல்லன்னா வாங்க. இது 28 வாரங்களுக்கு முன்னாடி. ஏன்னா 28 வாரங்களுக்கு முன்னாடி, இப்ப 5 மாசத்துலயோ, 6 மாசத்துலயோ அசைவு தெரியலன்னா கூட நம்ம உடனே பேபிய டெலிவரி பண்ணி காப்பாத்துறதுங்கிறது முடியாது. ஸோ அதனால அப்போ உட்கார்ந்து இந்த நோட் புக்ல கணக்கு போடுறது வேணாம். அப்ப 24 ஹவர்ஸ்க்கு மூவ்மெண்ட் இருக்கா? இல்லையா? அப்படின்னு பார்த்துக்கிட்டா போதும். ஆனா 28 வாரங்களுக்கு பிறகு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, நம்மால உடனே டெலிவரி பண்ணி காப்பாத்த முடியும். அதனால 28 வாரங்களுக்கு பிறகு நீங்க குறிப்பா இத நோட் பண்றது நல்லது. எப்படி நோட் பண்ணலாம்? 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு நீங்க என்ன பண்ணுங்க, காலையில சாப்பிட்ட பிறகு ஒரு 1 மணி நேரம், மத்தியானம் சாப்பிட்ட பிறகு ஒரு 1 மணி நேரம், நைட்டு சாப்பிட்ட பிறகு ஒரு 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்துல ஒரு 3லேருந்து 6 அசைவு இருக்கா அப்படின்னு பாருங்க. இப்ப காலையில எழுந்ததுலேருந்து உங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் அசைவு தெரியலையா? வந்துருங்க ஹாஸ்பிட்டல். இப்ப மத்தியானத்துலேருந்து நைட்டு வரைக்கும் தெரியலையா? ஹாஸ்பிட்டல் வந்துருங்க. எனக்கு அசைவு தெரியலன்னு 2 நாள் கழிச்சு சொல்லக்கூடாது.
28 வாரத்துக்கு பிறகு. அதே மாதிரி இன்னொரு விதமாவும் கனெக்ட் பண்ணலாம். இப்ப மத்தியானம் 1 மணிலேருந்து கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 மூவ்மெண்ட்ஸ் வர வரைக்கும் கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 10 மூவ்மெண்ட்ஸ் எத்தன மணிக்கு வருதுன்னு பாருங்க. இப்போ 1 மணிலேருந்து கனெக்ட் பண்றீங்க. ஒரு 3 மணிக்குள்ள உங்களுக்கு 10 மூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சிருச்சா? வெரி குட். விட்டுடுங்க. ஸோ ஒருவேள அந்த 10 மூவ்மெண்ட்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னா, திருப்பி கவுண்ட் பண்ணுங்க. இது வந்து இந்த 10 மூவ்மெண்ட்ஸ் ஜென்ரலா ஒரு ஹால்ஃப் அ டேல தெரியணும். தெரியலன்னா, நீங்க கட்டாயம் டாக்டர் கிட்ட போகணும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கா? நார்மலா 1 ஹவர்ல 3 to 6 மூவ்மெண்ட்ஸ் தெரியும். பட் எல்லா நேரமும் அந்த மாரி குழந்தை ஆக்டிவா இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல. தூங்குற நேரத்துல கொஞ்சம் கம்மியா தெரியும். அதனால அந்த 1 ஹவர்ல 3 to 6 மூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சா பிக் டிக்கு. ஆல் குட். நீங்க அதுக்கு பிறகு அந்த நாளைக்கு அடுத்தது ஈவினிங் போல பார்த்துக்கிட்டா போதும். வேறஸ் தெரியலன்னா, அடுத்த 1 மணி நேரம், அடுத்த 1 மணி நேரம் அந்த மாரி கண்காணிக்கணும். தொடர்ந்து அந்த மாரி பார்க்கும்போது, ஒரு 10 மணி நேரத்துல உங்களுக்கு வந்து டோட்டலா ஒரு 10, 12 அசைவு கூட இல்லன்னா, கட்டாயம் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து காட்டிக்கிறது நல்லது. அடுத்தது யாரெல்லாம் இந்த மூவ்மெண்ட்ஸ பார்க்கணும்? எல்லா கர்ப்பமான தாய்மார்களும் இத பார்க்கணும். குறிப்பா பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, அனீமியா இருக்கிறவங்க, ரத்தம் உடம்புல கம்மியா இருக்கிறவங்க, ரொம்ப குண்டா இருக்கிறவங்க, ஏற்கனவே கர்ப்பம் வந்து பிரச்சனை உள்ளதா இருந்தவங்க, ஐவிஎஃப் பிரெக்னன்சி இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் இன்னுமே தீவிரமா பார்க்கணும். ஏன் அப்படி? இந்த மாதிரி தாய்மார்களுக்கு குழந்தை வளர்ச்சி குறைவா இருக்கிறதுக்கும், பிரச்சனைகள் வரதுக்கும், அதாவது உள்ளுக்குள்ளேயே இறந்து போறதுக்கும் 1000த்துல ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பு இருக்கு. அத தவிர்க்கறக்கு தான் நம்ம இந்த கவுண்ட் பண்றோம். அதனால ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நோட் புக் போட்டு பார்த்துக்கிறது நல்லது. மூவ்மெண்ட்ஸ் தெரியலன்னா என்ன பண்ணணும்? முதல்ல நீங்க வந்து ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஏதாவது வந்து கொஞ்சம் மிதமான சூட்ல குடிங்க. ரொம்ப நேரம் வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நிதானமா ஈஸி சேர்ல உட்கார்ந்தோ, இல்ல இடது பக்கமா பெட்ல திரும்பி படுத்தோ பாருங்க. அப்போ வந்து ஒரு 1 ஹவர்ல அந்த அசைவு தெரியுதா? பாருங்க. அடுத்தது நீங்க வந்து உங்க கைய டைரக்ட்டா வயித்து மேல வைக்கணும். துணி மேல இல்ல. உங்க துணி உள்ள கரெக்ட்டா தோலும் தோலும் தொடுற மாதிரி. உங்க வயிறு தோலு கையில தொடுற மாதிரி வைங்க. இந்த உள்ளங்கை தான் நம்ம உடல் உறுப்புகள்லயே உணர்ச்சிகளை துல்லியமாக சொல்லக்கூடியது. ஸோ இத வந்து நீங்க வயிறு மேல வச்சீங்கன்னா, லேசான ஒரு அசைவு இருந்தா கூட அந்த கை அத உணர்ந்து நமக்கு சொல்லும். அசைவு லேசா இருந்தா கூட கணக்குல எடுத்துக்கணும். அப்படியும் தெரியலையா? நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பாப்பா கிட்ட பேசுங்க. "ஏய் குட்டி பாப்பா, கொஞ்சம் அசைஞ்சு காட்டு. அம்மாக்கு நான் நல்லா இருக்கேன் சொல்லு." அப்படின்னு பேசுங்க. கொஞ்சம் மியூசிக் நல்லா போட்டுட்டு, கைய கால நீங்களே மூவ்மெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது, உள்ளுக்குள்ள குழந்தை அசைந்து உங்களுக்கு அத காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எதுலயுமே தெரியலன்னா, நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகணும். இப்ப ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணுவாங்க? ஸ்கேன் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் இல்லாதவங்க கார்டியோடோகோகிராஃபி, அதாவது பேபியோட ஹார்ட் பீட்டு, தாயோட யூட்ரஸோட கன்ட்ராக்ஷன்ஸ், அந்த பிரசவ வலி இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளோட அடல்ட்டுக்கு இசிஜி எடுக்கிற மாதிரி, இது பேபிக்கு ஹார்ட் பீட்டை ட்ரேஸ் பண்ற ஒரு மெஷின். இதுல ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் அந்த ஹார்ட் பீட் ட்ரேசிங்கை பார்ப்பாங்க. அந்த ஹார்ட் பீட் ட்ரேசிங்கோட பேபியோட மூமெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸ்கேன்லயும் இந்த சிடிஜிலையும் உங்களுக்கு மூமெண்ட்ஸ் நல்லா தெரியுதுன்னு சொன்னா, டாக்டர் வந்து உங்களுக்கு அப்பா எல்லாம் நல்லா இருக்கு, வரி பண்ணிக்காதீங்க, நீங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்த ரெகுலர் செக்கப்க்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கேன்ல தெரியுது, அது ஏன் என்னால உணர முடியல அப்படின்னு கேட்டா, அது வந்து ரொம்ப கஷ்டமான கேள்வி. உங்கள உணர வைக்கிறதுக்குன்னு எதுவும் மருந்து இல்ல. நான் சொன்ன மாதிரி உங்களோட உள்ளங்கைய வயிறு மேல வச்சு கொஞ்சம் பதட்டம் இல்லாம கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சின்ன அசைவு இருந்தா கூட உங்களால கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால கர்ப்பமான தாய்மார்களே, உங்களுக்கெல்லாம் நல்லபடியா குழந்தை பிறந்து, நீங்களும் குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி வச்சு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி.